வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். மேலே மலைக்கு வந்தோம். வேலை நடக்குது, கொழுந்து வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக கீரை அப்படி இருக்குது. பார்த்தோன்னா ஒரே ஆசை, அதனால் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கல்லில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். கீரை பார்த்தீங்களா எவ்வளோ கிடச்சிருக்குது. மேலே மலைக்கு வந்தேன், அவ்வளோ அழகான கீரை. நல்ல கொழுந்து கீரை பாருங்க, இப்படி தெரியுது. இது வந்து கையில் தான் எடுக்கணும். இப்போ ஏன் கத்தி போடுறாங்கன்னா கொஞ்சம் முத்திடுச்சு. அது வந்து கையில் எடுக்கும் போது வெட்டும், விரல்லாம் வெட்டிடும், கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கத்தி போட்டு எடுக்கிறாங்க. முத்தாததெல்லாம் விரலில் எடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் முத்தி இருக்கிறதெல்லாம் இழுக்கணும், எடுக்கும் போது விரல்லாம் வெட்டிடும். மாங்காவை பாருங்கள், நடுவில் ஒரு மாமரத்தில் நிறைய மாங்காய் வந்துருக்குது. இங்கே நல்லா கொழுந்து இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் நம்ம மலை தான். கொழுந்து எடுக்கிறாங்க பாருங்கள் தூரத்தில். அங்கே தெரியுது எல்லாமே நம்ம தோட்டம்தான். இப்போ நான் வந்து இந்த மிளகு கொடியை காட்டுறதுக்காக வந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மிளகு பிஞ்சு இருக்குது. அங்கங்கே மலைக்கு நடுவில் மிளகு கொடி போட்டுருவாங்க. பாக்கு மரம் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்குது. இப்போ இது அறுவடைக்கு ரெடி இல்லை, பிஞ்சு தான். இது இன்னும் கொஞ்சம் முத்துனா தான் நம்ம எடுக்க முடியும். இந்த மிளகு தான் நம்ம வந்து இந்த ஸ்பைஸு பிஸ்னஸ்க்கு கொடுக்கறது, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறது. நல்ல மிளகு. நல்லா வாசனையாக இருக்கும், காரமும் அப்படி இருக்கும் இந்த மிளகுல. மேலே மலைக்கு வந்ததுக்கு இங்கே பாருங்கள் பெப்பர் கொடி அப்படி இருக்குது. நிறைய மிளகு இருக்குது, இன்னும் முத்தில். இதெல்லாம் பிஞ்சு இப்படி அழுத்துனா இங்கே பாருங்கள் இப்படி ஈஸியாக உடஞ்சிரும். இதெல்லாம் பிஞ்சு. வாசனைனா அப்படி வாசனை அடிக்குது. மிளகு வாசனை அப்படி நல்லா காரமாகவும் இருக்கும் அந்த மிளகு. இது வந்து பிஞ்சு எதுக்கு தெரியுமா எடுக்கிறாங்க? அதில் ஏதோ ஒரு எண்ணெய் ரெடி பண்ணுறாங்க, ஆயில் ரெடி பண்ணுறாங்க, பெப்பர் ஆயில். அதுக்கு தான் பிஞ்சு எடுக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இதை முத்துற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா திருடும் போது போகிற வரவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது பெரிய தோட்டம் தானே, எல்லா இடத்துலையும் மிளகு போட்டிருக்குறோம், யார் திருடுறான்னு தெரியாது. காவக்காரனும் ஒரு பக்கம் போவான், இன்னொரு பக்கம் திருடிடுவாங்க. அதனால் வாய்ப்பே எல்லாம் திருடி போகுது. அதனால் நாங்கள் சீக்கிரமாக எடுத்துருவோம். மிளகை முத்துறதுக்கு முன்னாடியே எடுத்துருவோம். அதுதான் விஷயம். தூரத்தில் பாருங்களேன் மேகம், மேலெல்லாம் மேகம் இருக்கிற இடம்லாம் நிழல், நடுவில் வெயில் அடிக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய பள்ளத்தாக்கு அது. மேலே வந்தீங்கன்னா அப்படி ஒரு அழகான ஒரு வியூ இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் அன்றைக்கி எரிஞ்சிடுச்சு. யாரோ இந்த பக்கம் போகிறவங்க மேட்ச் பாக்ஸ் சிகரெட் பிடிக்கிறவங்களாம் என்ன போட்டு விட்டு போயிட்டாங்க. எப்படி அன்னைக்கு நல்ல வெயில், சுட்டு இருக்கிற வெயில், நல்லா காஞ்சி இருந்துச்சு இந்த இடம்லாம். அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் கொழுந்து எடுக்கிறவங்கெல்லாம் ஓடி வந்து கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து அணைச்சாங்க. ஆனால் பெரிய தீயாக இருந்தால் அணைக்கவே முடியாது, காட்டு தீ மாதிரி போயிடும். பக்கத்தில் போனால் உயிருக்கே ஆபத்து. ஏன்னா சுற்றி வளைச்சிரும். அங்கே பாருங்கள் மேலெல்லாம் மரம்லாம் எரிஞ்சிச்சு. அப்படி ஒரு
இது ஆயிடுச்சு நெருப்பு. எல்லாரும் மண்ணெல்லாம் எடுத்து போட்டு குச்சி வச்சு அடித்து எப்படியோ நிறுத்திட்டாங்க. அன்றைக்கி ஒரு 12 மணி இருக்கும், அப்படி எரியுது. இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா அப்படியே மழை எல்லாம் எரிஞ்சிருக்கும். பாருங்கள் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு கொழுந்த கண்ணை நட்டு இது பல வருஷம் ஆகும் வளர்ந்து கொழுந்து எடுக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட மழையை ஒரு அலட்சியமாக போகிறவங்க அப்படியே மேட்ச் பாக்ஸ் பற்ற வச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வந்துச்சு, எவ்வளோ நஷ்டம் பாருங்கள். அவ்வளோ கொழுந்து எரிஞ்சு போச்சு. ஒரு 500 செடிக்கு மேலே எரிஞ்சிச்சு. மலையில் ரோடு எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். மேடு பள்ளம், மண் ரோடு, கல்லெல்லாம் புதைச்சி ரொம்ப பழைய காலத்து ரோடு. நாங்கள் அடிக்கடி செய்வோம் இதை. பெரிய மழை வரும்போது ஆற்றுல ஓடுற தண்ணி மாதிரி ஓடும். அப்போ என்ன ஆகிடும், இந்த ரோடும் அடிச்சிட்டு போயிடும். பாருங்கள் ரோடு இப்படி தான் ரொம்ப கஷ்டமான ரோடு. இதில் வந்து டெய்லி நாங்கள் கொழுந்து எடுத்துகிட்டு கீழே வரணும். அப்போ வண்டி இதனால தான் ரிப்பேர் ஆகும். ஏகப்பட்ட வண்டி நாங்கள் மாற்றிருக்கிறோம். அந்த மாதிரி கஷ்டமான ரோடு இது. அடிக்கடி செய்வோம். எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த கட்டெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது. இதெல்லாம் இது ஃபுல்லாக அப்படியே போகும். எவ்வளோ தூரம் மலை இருக்குதோ அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி உருண்டு இருக்குது. இதில் வண்டியும் ரிப்பேர் ஆகிடும் அடிக்கடி. நம்ம ஈஸியாக இதில் ட்ராவல் பண்ணவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். நாங்கள் இப்போ மேலேருந்து இறங்கிட்டு இருக்கிறோம். வண்டியில் ஆட்டோவில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. இன்னும் மழைலாம் வர வேண்டியது இருக்குது. அடுத்த மாதம்லாம் பெரிய மழை இருக்குது இங்கே. அப்போ வந்து என்ன ஆகும்னு தெரியாது. இப்போதைக்கு எவ்வளோ செலவு பண்ணி ரோடெல்லாம் செஞ்சு நல்லா இருக்குது. இந்த ரோடு அவ்வளோவா சரியில்லை. கீழ் ரோடெலாம் நல்லா செஞ்சு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் நடுவில் மாமரம்லாம் இருக்குது. இது வந்து ப்ரைவேட் ரோடுனால இதை நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பப்ளிக் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஷார்ட்கட்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம்லாம் வந்துட்டு போவாங்க. இந்த மலை மேலெல்லாம் வரக்கூடாது அவங்க. ஆனாலும் வேறு வழியில் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு நடுவில் பூந்து வந்துடுவாங்க. நாங்கள் வந்து சொல்லுவோம் பார்க்கும் போதெல்லாம், வராதீங்க மலைக்கு நடுவில்னு. ஆனால் கேட்க மாட்டாங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, திருடு போகும். பெப்பர் இருக்குது, பாக்கு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நைஸாக வரும்போது அப்படியே திருடிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம மேலேருந்து அப்படியே கீழே வந்துட்டுருக்குறோம். நிறைய பேர் நடந்து வருவாங்க அப்படியே மேலேருந்து. நம்ம ஊர் தெரியுது. ஸ்கூல் பஸ் எல்லாம் நிற்கிது. ஸ்கூல் பஸ்ஸு நிற்கிது. இதெல்லாம் நம்ம கிராமங்கள், நம்ம கிராமம். இதெல்லாம் கிராம்பு மரமும் இருக்குது நடுவில். அதனால் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் யாரும் வராதிங்கன்னு சொல்லுவோம். அங்கங்கே வாழைத்தாரம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்ருக்க முடியாது. தோட்டம் பெருசுனால ஒரு பக்கம் நின்னா இன்னொரு பக்கம் எடுத்துருவாங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு 2 மரம் வெட்டினோம். அந்த மரத்தோட கிளைகள் தான் கிடக்குது. செண்பக மரம், அது நல்ல பெரிய மரம். பக்கப்பலகை. இந்த கோழிக்கூட அப்போ வந்து இந்த பெரிய மழையில் உடஞ்சிடுச்சு. அப்போ அந்த ஃபார்ம் வந்து உடஞ்சி கோழி போட முடியல அதில். அப்போ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக எப்போவுமே நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் தான் நம்ம வெட்டிப்போம். வெளியே பலகைலாம் வாங்கிறதில்ல. நாங்கள் வந்து மரத்தை வெட்டினோன்னா எப்படியும் ஒரு 10 மரம் நட்டுட்டு தான் ஒரு மரத்தை வெட்டுவோம். ஏன்னா மரத்தை வெட்டுறீங்களேன்னு நினைப்பீங்க. நாங்கள் வந்து விவசாயம் தானே செய்கிறோம். அதனால் எங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு மரத்தை வெட்டுனா 10 மரம் வச்சிருவோம். அதனால் கவலைப்படக்கூடாது. இந்த வருஷம் நாங்கள் 2 மரம் வெட்டிட்டு 100 மரம் வைக்கிறோம். ஆமாம், 2 மரத்தை வெட்டிட்டு 100 மரம் வைக்கிறோம். உங்களுக்கே தெரியும்ல, இந்த டூரியன் மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, அவ்வளோ மரங்கள் கன்று இருக்குது. இப்போது மலை மேலே இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிற வழிக்கு வந்தாச்சு. அவ்வளோதான்.
இதெல்லாம் செண்பக மரத்தோட பக்க பலகை. நம்ம வீட்டுக்கு விறகுக்கு அடுப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேஸ்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், அவ்வளோவும் அடுக்கி வச்சுருக்கோம். காலையிலே மலையெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. காலையில் நம்மெல்லாம் பால்சோறு வயிறு நிறைய சாப்பிட்டா தூக்கம். அப்போ தூங்க வரியா? அப்படி வாய்க்கு வைக்கிறது கிட்ட. நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாளாக ரெட்டி எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோம். அது பார்த்திங்கன்னா முத்தி போய் பெரிய பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. அதை தான் இப்போ வெட்டிகிட்டு இருக்கிறாரு. அது வெட்டிட்ட அப்புறம் நல்லா துளுத்து வரும். இது வந்து இந்த செடி ரொம்ப நாள் நாங்கள் கொழுந்து எடுக்கலை. அது வந்து இப்போ அந்த மேலே பாருங்க எப்படி வளர்ந்துருச்சு. இது அதெல்லாம் சும்மா வெட்டி விட்றாங்க. அது மேசை வெட்டுன்றது. அது பேர் சும்மா லெவல் பண்ணி விடுது. இப்போ இந்த செடியில் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெட்டி முடிச்சோன்னு நான் காட்டுறவங்க எப்படி இருக்குன்றது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு. கொழுந்து லாரி வருது பாருங்கள் தூரத்தில். நம்ம ரோட்டில் எப்படி வருதுன்னு பாருங்கள், வளைஞ்சி வளைஞ்சி. இப்போ அது மடுவத்துக்கு போயிடும். மேலே வந்துச்சுன்னா அப்படியே வரும். எப்படி பாருங்கள், மலை மேலே வண்டி வருது கொழுந்து எடுக்கிறதுக்கு. மேலே ஏறி வருது வண்டி. அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வரும். அப்படியே அடுக்கடுக்காக ஒரு ஸ்டெப் ஒரு மலை கீழே. இப்போ இது மேலே வந்திருக்குது. இதுக்கு மேலேயும் இருக்குது. இந்த வண்டி வந்து அப்படியே போகும். பாருங்க, அப்படியே திரும்புது பாருங்க வண்டி. கொழுந்து மலையிலேருந்து கொழுந்தும் வந்துருச்சு. மலையில் கொழுந்து எடுத்துகிட்டு இருந்தாங்களே, அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து இப்போது மடுவத்தில் கொட்டிட்டு எல்லாத்தையும் திரும்பவும் பேக்கில் போட்டு கரெக்டான வெயிட் பார்த்து அடுக்கி வச்சிருவாங்க. கொழுந்து லாரி மேலே போய் இருக்குது. அங்கேருந்து கொழுந்தெல்லாம் ஏற்றிட்டு கீழே வந்து நம்ம கொழுந்தையும் ஏற்றிட்டு போயிடும். இன்றைக்கி வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்கை அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் நான் இதை எடுத்தேன். செம்ம அழகாக இருந்துச்சு. அப்படியே கலர்ஃபுல்லாக இந்த ப்ளூ ஸ்கையில் வந்து ஆரஞ்சு கலரில் இருந்தது. இந்த நாள் இப்படி தான் மக்களே முடிவுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல். பாய்.